ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதாவது மேக்ஸில் உள்ள ஒரு டாப்பிக்கில் அதில் என்னென்ன ஃபார்முலாஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பார்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோன்னா, ரொம்ப கஷ்டமான பகுதி, நமக்கு மேக்ஸ் வராது, எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலும் வராதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து ரொம்பவே தவறான விஷயம். நம்ம ஈஸியாக 25க்கு அட்லீஸ்ட் ஒரு 20 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ்னால் ஒன்றும் புக்கில் உள்ள சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர், அதாவது டிஎன்பிசியில் உள்ள கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் உள்ள கண்டிப்பாக ஒவ்வொரு கொஷின் பேப்பர்னு எடுத்துட்டிங்கன்னா 25 சம்ஸ் இருக்கும். அந்த 25 சம்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும். ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தாலே ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணணும்னா, மேக்ஸில் வந்து இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்கன்னா, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்கன்னா, அதில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். அதே மாதிரி நம்ம ஸ்கூல் புக்லேயே ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த ஃபார்முலாஸை எல்லாத்தையுமே தனியாக ஒரு நோட்டில் கொண்டு வந்து எழுதி வச்சுருங்க. டெய்லியும் அட்லீஸ்ட் அந்த ஃபார்முலாஸை நம்ம ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அதை விட்டுட்டு எக்ஸாம் அப்போ மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு மறந்துடும். ஸோ ரெகுலராக பண்ண வேண்டியது, இப்போ திருக்குறளுக்கு எப்படி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், டெய்லியும் திருக்குறள் படித்தா மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி ரெகுலராக ஒவ்வொரு நாளைக்குமே ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு தடவை ரீகால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது மெமரைஸ் ஆகிடும். எக்ஸாம் அப்போ நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் மேக்ஸில் என்னென்ன டாபிக் நமக்கு இருக்குதோ அந்த டாப்பிக்கில் உள்ள ஃபார்முலாஸை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆன உடனே நான் என்ன ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கனோ அதை ஜஸ்ட் அப்படியே நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இங்கிலீஷில் தான் வந்து ஃபார்முலாஸ் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப பேசிக்காக உள்ளது தான் இது தமிழில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸை பார்த்தாலே அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியே நான் சொல்லிட்டேன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 ஃபார்முலாஸ் மட்டும்தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து கெயின் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது கெயின்னா ஒன்றும் கிடையாது, ப்ராஃபிட், லாபம்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா எப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். எஸ்பிங்கிறது வந்து செல்லிங் ப்ரைஸ், சிபிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். அடுத்ததாக லாஸ், நஷ்டம் கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். மூணாவது ஃபார்முலா வந்து லாஸ் ஆர் கெயின் இஸ் ஆல்வேஸ் ரெக்கன்ட் ஆன் சிபி. அதாவது லாபம் மற்றும் நஷ்டம் எதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம்னா, காஸ்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் லாபமாக நஷ்டமாங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வந்து 1 மார்க்கில் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த தேர்ட் ஃபார்முலா வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக கெயின் பர்சன்டேஜ். முன்னாடி நம்ம பார்த்தது வந்து வெறும் லாபம் மட்டும்தான். இப்போ பர்சன்டேஜில் கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது சதவீதத்தில் கேட்டிருந்தாங்கன்னா எப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா வந்து கெயின் இன்ட்டு 100 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். அடுத்ததாக லாஸ் பர்சன்டேஜ். லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ் இன்ட்டு 100 பை சிபி. முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம், லாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா, காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணால் லாஸ் ஃபார்முலா கிடைக்கும். இதே பர்சன்டேஜில் கேட்டிருந்தாங்கன்னா லாஸ் இன்ட்டு 100 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். 6th ஃபார்முலா வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதாவது கெயின் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்கன்னா 100 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். அடுத்ததாக செல்லிங் ப்ரைஸ்லையே நமக்கு லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்து செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்கன்னா 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். நல்லா பார்த்துங்க, இது ரொம்பவே ஈஸியானது தான். நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு கெயின் பர்சன்டேஜும் கொடுத்துருந்தாங்கன்னா, கெயின் பர்சன்டேஜ் கொடுத்து செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்கன்னா 100 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ், கெயின்னா ஆட் பண்ணிக்கணும், லாஸ் பர்சன்டேஜ்னு கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும், டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். அடுத்து லாஸ் பர்சன்டேஜ் வந்து 100 மைனஸ் லாஸ் பர்சன்ட் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். அடுத்ததாக காஸ்ட் ப்ரைஸ், கெயின் பர்சன்டேஜ் கொடுத்து சிபி கேட்டிருந்தாங்கன்னா 100 டிவைடட் பை
100 plus gain percent into selling price. அடுத்ததா லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்து காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்கன்னா 100 divided by 100 minus லாஸ் பர்சன்ட் into CP. திரும்பவும் ஒரு தடவை பார்த்துடலாம். கெயின் அதாவது ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், லாஸ் கண்டுபிடிக்கணும்னா சிபி மைனஸ் எஸ்பி. லாஸ் அல்லது கெயின் இஸ் ஆல்வேஸ் ரெக்கன் ஆன் சிபி. அதாவது லாபம் மற்றும் நஷ்டம் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிப்போம்னா காஸ்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் லாபமாக நஷ்டமாங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். கெயின் பர்சன்டேஜ் முன்னாடி நம்ம பார்த்தது கெயின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். கெயின் பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்கன்னா கெயின் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கெயின்னு கேட்டிருந்தாங்கன்னா கெயின் இன்டூ 100 divided by காஸ்ட் ப்ரைஸ். லாஸ் பர்சன்டேஜ்னா லாஸ் இன்டூ 100 divided by சிபி. கெயின் பர்சன்டேஜ் கொடுத்து செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்கன்னா 100 ப்ளஸ் கெயின் பர்சன்ட் டிவைடட் பை 100 இன்டூ சிபி. அடுத்ததா லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்து செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்கன்னா முன்னாடியே நான் சொன்னேன் கெயின்னா ஆட் பண்ணிக்கணும், லாஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும். 100 மைனஸ் லாஸ் பர்சன்ட் டிவைடட் பை 100 இன்டூ சிபி. அடுத்ததா கெயின் பர்சன்டேஜ் கொடுத்து காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்கன்னா 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் கெயின் பர்சன்ட் இன்டூ எஸ்பி. அடுத்ததா லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருது காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்கன்னா 100 divided by 100 minus loss percent into SP. இதோட பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கான இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் முடிஞ்சிருச்சு. இந்த 9 ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சாலே கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எந்த மாதிரி சம் கொடுத்துருந்தாலும் ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலாஸை இந்த செட் ஆஃப் 9 ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதாவது காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு ரெகுலராக நீங்கள் ரீட் அவுட் பண்ணிட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெமரி ஆகிடும். இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்னென்ன சம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இனி வரப்போகிற டாப்பிக்கில் நான் அடுத்தடுத்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதுக்கான ஃபார்முலாஸை நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.